ஆமா ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இருக்கு. எதனா ஒரு ஸ்வீட் செய்யமா நல்லதா? அல்வா செய்யவா? அல்வா செய்யறது இன்னைக்கு உள்ள போனா 2 மணி நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு. அது எனக்கு வேணாம். 10 நிமிஷத்துல அல்வா செஞ்சா ஓகேவா? ஆமா 10 நிமிஷத்துல அல்வா செஞ்சிருவீங்களா? ஆமாங்க, இந்த அல்வா செய்ய 10 நிமிஷம் போதும். பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான அல்வா தான் செய்ய போகிறோம். காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பால் சேர்த்து ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செஞ்சு தாங்க, அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் சொரக்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன், முந்திரி பாதாம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டேஸ்டான அல்வாக்கு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்தா சொரக்காவை சேர்த்து நல்லா நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பாலோட ஒன்று சேர்ந்து காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா பால் எதுவும் இல்லாமல் நல்லா சுருண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கை சால்ட்டு, கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நான் 1/4 கப் சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நல்லா கலந்து விட்டுட்டு கலர் ஃபுல்லாக ஆப்ஷனல் தான், நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு சக்கரை பால் பவுட்ரு கலருன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும். நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வறந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இன்ஸ்டன்ட் அல்வா சூப்பராக ரெடி. ஹெல்த்துக்கு ஹெல்த்து, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.